இன்று நாம் பேசப்போவது வங்காள விரிகுடாவில் உருவாகி வரும் மொண்டா எனப்படும் சூறாவளி. வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட ஆழ்ந்த தாளமுகமானது நேற்று நள்ளிரவு அளவில் சூறாவளியாக வலுவடைந்திருக்கிறது. இதற்கு தாய்லாந்து நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட மொண்டா எனும் பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை நேற்று இரவு இந்திய வானிலை ஆய்வு மையமும் இன்று காலை இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களமும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த புயல் தற்போது கடுமையாக தீவிரமடைந்து இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மாநிலங்களுக்கு பலத்த காற்று மற்றும் கனமழை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்த புயல் முதலில் ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக வங்காள விரிகுடாவில் உருவானதுடன் அதன் பிறகு வேகமாக தீவிரமடைந்து தற்பொழுது சூறாவளி புயலாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பில் என்ன தெரிவித்திருக்கின்ற சொன்னால், இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கடுமையான சூறாவளி புயலாக மாறும் என்று கூறுகிறது. இது நாளை, அதாவது அக்டோபர் 28 மாலை அல்லது இரவு வேளைகளில் ஆந்திராவின் மசுலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புயல் தற்போது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில், ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கில் சுமார் 680 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. கணிக்கப்பட்டபடி இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28 மாலை அல்லது இரவில் காக்கிநாடா மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புயலின் தற்போதைய நிலை, வானிலை ஆய்வு மையம் இதை பற்றி என்ன கூறுவது சொன்னால், மோண்டா புயல் தற்போது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதிகளில் மையம் கொண்டிருக்கிறது. அதன் காற்று வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வரை எட்டுகிறதாம். இது மேலும் தீவிரமடைந்து சூறாவளியாக மாறும் வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி புயல் மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து, அதாவது இது ஆந்திராவின் கடற்கரை நோக்கி மெல்ல நகரும். சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், நாகை, பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அது துறைமுகங்களின் புயல் வலிமை, திசை மற்றும் மீனவர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையை குறிக்கும். இது ஒரு மிதமான அபாய, அதாவது மாடரேட் டேஞ்சர் சிக்னல் என்பதை குறிக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் அனைத்தும் தற்போது உயர் எச்சரிக்கையில் இருக்கிறது. ஆந்திர மாநில அரசு விசாகப்பட்டினம், அனகப்பள்ளி மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு, அதாவது பாடசாலைகளுக்கு 2 நாள் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களுக்கு மிதமான முதல் கனமழை பெய்யும் என கூறப்படுகிறது. இதனால் அங்குள்ள பாடசாலைகளுக்கு 2 நாள் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மை அதிகாரி மாநில அரசு அவசரகால நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக கூறுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரை பகுதிகளில் உள்ள மக்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுகின்றனர். தமிழ்நாட்டிலும் தாக்கம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்: கடற்கரை பகுதிகளில் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம். மின்சார இணைப்புகளை பாதுகாக்க வேண்டும். அரசு வழங்கும் எச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டும். அவசர எண்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது தொடர்பில் மீனவர்களும் விவசாயிகளும் எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கலாம்? மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும். விவசாயிகள் நீர் தேங்கும் வாய்ப்பு உள்ள வயல்களில் வடிகால் ஏற்பாடு செய்ய வேண்டும். எதிர்கால கணிப்பு என்ன சொல்கிறது? இப்போது மொண்டா புயல், அதாவது நாளை அக்டோபர் 28 தீவிரமடையும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அதன் பின் அதன் பாதை ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் நோக்கி நகரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் நெருங்கும் நேரத்தில் வதந்திகளை நம்பாதீர்கள். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் கேளுங்கள். சூறாவளிக்கு முன்னும், நடக்கும் பொழுதும் மற்றும் அதன் பின்னும் மக்கள் பின்பற்ற வேண்டிய முழுமையான வழிகாட்டுதல்களை பார்க்கலாம். சூறாவளிக்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கேட்க வேண்டும். வானிலை ஆய்வு மையம், அரசு, ரேடியோ, தொலைக்காட்சி அல்லது நம்பகமான செய்தி ஊடகங்களை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். அடுத்தது வதந்திகளை நம்பக்கூடாது. குடும்பத்திற்கான எமர்ஜென்சி கிட், அதுல மின் விளக்கு, மெழுகுவர்த்தி, பேட்டரி, மருந்துகள், அடியாள் அட்டை, சிறிது பணம் இருக்க வேண்டும். குடிநீர், உலர்ந்த உணவுப் பொருட்கள், பிஸ்கெட், ரொட்டி, வேர்க்கடலை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். மின்சார இணைப்புகளை பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும். வீட்டின் கூரை, கதவுகள், ஜன்னல்கள் உறுதியாக உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். மீனவர்கள் மற்றும் கடற்கரை மக்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது. அரசு அறிவுறுத்தும் பாதுகாப்பு முகாம்களுக்கு முன்னதாகவே செல்ல வேண்டும். விலங்குகள் மற்றும் செல்ல பிராணிகளை பாதுகாக்க வேண்டும். அவற்றையும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும். சூறாவளி நடக்கும் பொழுது வீட்டுக்குள் இருக்க வேண்டும். வெளியே செல்லக்கூடாது. குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் ஜன்னல்களுக்கு அருகில் நிற்க வேண்டாம்.
மின் சாதனங்களை பிளக் அவுட் செய்ய வேண்டும். அவசர எண்களை வைத்திருக்க வேண்டும். மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம், போலீஸ், மருத்துவமனை, மின்சார சபை ஆகியவற்றின் எண்களை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். தொலைபேசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். முக்கியமாக அவசர தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தவும். நீர் தேங்கும் இடங்களில் தங்க வேண்டாம். வெள்ளம் அல்லது மின்சார கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். சூறாவளிக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அரசின் அறிவுறுத்தல் வரும் வரை வெளியே செல்ல வேண்டாம். புயல் முடிந்தது என்று தோன்றினாலும் அதன் மையம் கடந்து விட்ட பின்னும் மீண்டும் காற்று வீசலாம். மின் கம்பங்கள் மற்றும் மரங்கள் விழுந்துள்ள இடங்களை தவிர்க்க வேண்டும். நீர் மாசடைந்திருக்கலாம். குடிநீரை கொதிக்க வைத்து மட்டுமே குடிக்க வேண்டும். அரசு உதவி குழுக்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் உங்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்கள். அவசர கால பட்டியலில் இருக்க எமர்ஜென்சி கிட்ல முக்கியமான பொருட்கள் இருக்க வேண்டும். அதாவது டார்ச் லைட் மற்றும் கூடுதல் பேட்டரி, ரேடியோ பேட்டரி இயக்கம், குடிநீர் பாட்டில்கள் இருக்கலாம், உலர்ந்த உணவுப் பொருட்கள், முதலுதவி பெட்டி, தேவையான மருந்துகள், மழைக்கான குடை, ஆவணங்கள், இதெல்லாம் நாங்க வச்சிருக்கலாம். முக்கிய தொலைபேசி எண்களை பார்க்கலாம். தேசிய பேரிடர் மேலாண்மை மையத்துக்கான தொலைபேசி இலக்கம் 1078. மாநில பேரிடர் எச்சரிக்கை மையம் 1070. ஆம்புலன்ஸுக்கு 108. தீயணைப்புக்கு 101. போலீஸ் நிலையத்துக்கு 100. வானிலை மாறுபாடுகள் இயற்கையின் ஒரு அங்கம். ஆனால் நம்முடைய தயாரிப்பும் விழிப்புணர்வும் தான் உயிரையும் சொத்தையும் காக்கும் சக்தி கொண்டது. புயல்கள் இயற்கையின் சக்தியை நினைவூட்டுகின்றன. ஆனால் நம்மால் முடிந்த அளவு முன்னெச்சரிக்கையை எடுப்பதன் மூலம் சேதத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதற்கான அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருங்கள்.